இப்போ காலையிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பிரச்சாரத்தில் விஜய் வந்து வெறுமனே திமுக மட்டும்தான் ஒரு புள்ளியில் வச்சு எதிர்த்துக்கிட்டே இருந்தார். திமுக மட்டுமே வச்சு அதிமுக கூட அவர் மற்றும் பலர் அப்படின்ற இடத்துல தான் வச்சிருந்தார். திமுக எதிர்ப்பு அரசியலை மட்டுமே முன்வைத்து பிரச்சாரமாக செஞ்சிட்டு இருந்தார். இனி வரும் நாட்களில் அது எப்படி இருக்கும், எப்படி அதை களத்தை அவர் எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவருடைய அரசியல் வருகையும் மக்களுக்கு முன்னால் அவர் பேசிய துணி, அந்த தத்துவங்கள் எதுவுமே அது ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே ஜென்சி தலைமுறை கிட்ட இவர் அதிமுகவும் திமுகவும் பேசிய கருத்துக்கள், சமூக நீதிகள் எதுவுமே பேசாமல், நம்முடைய பாரம்பரியம், தமிழ் சமூகம் எதுவுமே பேசாமல் நேரடியாக வந்தார். அவருடைய குட்டீஸ் என்னார், 100% நம்புங்க, நம்ம தான்னார். நான் நம்புங்க, நான் பண்ணுறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்றார். இதை மட்டுமே அவர் சொல்லி வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால், நாம் இதுவரை ஒரு 75 ஆண்டு காலம் நாங்கள் நம்முடைய சமூக நீதி, திராவிட கட்சி பாரம்பரியம் என்று அறிவு சார்ந்த தர்க்கங்களை பேசி உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஓட்டு கேட்ட அந்த காலங்கள்லாம் போய் ஒரு வசீகரமான ஒரு நாயகன் வந்து இதையெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு நான் பண்ணுவேன் நம்புங்க என்று சொல்லிவிட்டு போய் எல்லா இடங்களுக்கும் செல்லாமல் கிடைத்த நேரங்களில் மட்டும் வந்து சொல்லி அவர்களை பெரிதாக விரும்புகிறார்கள் என்று சொன்னால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த தத்துவங்களும் சித்தாந்தங்களும் என்பது பழைய தலைமுறைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. இது மட்டுமே சொல்லி இந்த மக்களை வந்து சந்தித்து பேசணும் அவசியம் இல்லை. முதல்ல அவங்களுக்கு பிடித்தமானவர்களாக இருக்கணும், அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கணும் இருக்கணும் என்கிற மாதிரி மாறிடுச்சு. கூட்டத்தை கூட்டி அங்கே மைக் பண்ணி பேசக்கூடிய கலாச்சாரம் அநேகமாக இதோடு முடிந்துவிடும் என்று தான் நான் கருதுகிறேன். திரு சாமிநாதன், திரு ராசியலப்பன் சொல்ற மாதிரி அந்த நடைமுறையை, செயல்முறையை அல்லது இந்த இதுவரைக்கும் செய்த அந்த பிரச்சார வியூகத்தை குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக திராவிட கட்சிகள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல சுய பரிசோதனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, திராவிட கட்சிகளுடைய சுய பரிசோதனை என்று சொல்வதை விட தாவேக திடீர்னு வந்து ஒரு புது வகையான அரசியல் யுத்தியை தமிழகத்திற்கு பழக்கி விட்டுட்டாரு. இன்னைக்கு திமுக அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் சேர்த்து ஒரு 700 கழக பேச்சாளர்கள் இருப்பாங்க ரெண்டு கட்சியிலையும். விஜய் எந்த மேடையுமே போடல, வேலையே இல்ல நிச்சயமாக இல்ல. நாஞ்சில் சம்பத்தெல்லாம் போய் இணைந்தார், எங்கேயுமே கூட்டம் பேசி நான் பார்க்கல. அவர் எல்லாம் கிட்டத்தட்ட எந்த கூட்டத்திற்கு அவர் அழைக்கல நினைக்கிறேன், போய் பேசுங்கன்னு சொல்லி அழைச்ச மாதிரி தெரியல. ஆமா, அங்க மக்கள் விஜய பார்க்க தானே நின்னாங்க. விஜய் வந்து கிட்டத்தட்ட சார் அரசியலப்பன் சார் சொன்ன மாதிரி குட்டீஸ் நண்பா நண்பீஸ் நல்லதே நடக்கும், கான்பிடண்டா இருங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகளை தானே கேட்டாங்க. அங்க நாஞ்சில் சம்பத் அவர்கள் வாயை திறந்தா அடைமலை போல பொறியக்கூடிய தமிழை கேட்கிற கூட்டம் இல்ல. கிட்டத்தட்ட அது ஒரு ஆபத்தான இடம் தான் நான் பாக்குறேன் சார். கிட்டத்தட்ட இந்த கட்சிகள் மாற வேண்டும் என்பதை விட தாவேகாவினுடைய அணுகுமுறை வந்து ஒரு கழக பேச்சாளர்கள் என்கிற பண்பை அளித்திருக்கிறது. ஒரு 700க்கு மேல கழக பேச்சாளர்கள் திமுக ரெண்டுலையும் இருப்பாங்க. நட்சத்திர பேச்சாளர்கள் வகைப்படுத்துவாங்க. அந்த நட்சத்திர பேச்சாளர்கள் களத்துக்கு போவாங்க. தேர்தல் பரப்புரைகள்ல அதிகமான மக்கள் பயன்பாடு இருக்கும். நீங்க சோரட்டி ஓட்டுறதுல இருந்து சோரனுமரம் பண்றதுல இருந்து ஊர்தோறும் அதெல்லாம் பேசினா இப்ப யாரு கேட்க தயாரா இருக்க மாதிரி தெரியல. இப்ப இருக்க தலைமுறை இவர் விஜய் வளர்த்து விட்டுருக்கா அல்லது விஜய்க்கு விஜயை பின்பற்றக்கூடிய அந்த தலைமுறையினர் இந்த மாதிரி கழக பேச்சாளர்களோட நட்சத்திர பேச்சாளர்களுடைய பேச்சுகளை கேட்பதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாக இல்லை. அந்த இடம் தான் சொல்றேன், கொஞ்சம் ஆபத்தான இடம் அது. இப்ப சீமான் பேசுறாரு, கேட்கிறாங்களே 4% இன்னைக்கு ஓட்டு சுருங்கிருச்சு, 8% வாக்குகளா மாறலையே. இருந்தாலும் சீமான் பேசுற வாக்குகளா மாறல, வாக்குகளா நிச்சயமாக மாறல. 4% சுருங்கியும் விட்டது. இருந்தாலும் ஒரு பேச்சை கேட்க கூட்டம் வருது. நீங்க திமுக ஊர்தோறும் போனாங்களே, ஸ்டாலின் 2000 கிலோமீட்டருக்கு மேல பயணித்தார். டிஎம்கேவோட ஐடி விங் போட்டிருந்தாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 6-7 மாதங்களா அவர் பஸ் எடுத்துட்டு போய்கிட்டே இருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் ஒரு பஸ் எடுத்தார், 14 நாட்கள் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, 14 ஊருக்கு தான் போயிருக்காரு. கிட்டத்தட்ட பல ஊர்ல மறுதளிப்பு செய்திருக்கிறார். நான் முன்பு பலமுறை குறிப்பிட்டிருக்கேன், கன்னியாகுமரியில இருந்துட்டு வணக்கம் காரைக்குடினாரு. அப்படி பல இடங்கள்ல பண்ணியும் மக்கள் ரசிக்கிறாங்க, அதை விரும்புறாங்க. பட் இது விஜய்க்கு பொருந்தும். மற்ற கட்சிகளும் இதே போன்று இருந்தாங்கன்னா ஜெயிக்க முடியாது. மற்ற கட்சிகள் வழக்கம் போல இயங்க வேண்டும். இது முதல் அலை. இது முதல் நாளே இல்ல, என்னோட கேள்வி பரப்புரை அணுகுமுறையே திரும்ப ஒரு ரீகன்சிடர் பண்ணணுமா, மறுபரிசீலனை செய்யணுமா அப்படின்னு நான் தோணுது. ஏன்னா இவங்க சமூக ஊடகங்களை, சமூக வலைத்தளங்களை மிகச்சரியா பயன்படுத்துறாங்களா பரப்புரை செய்வதற்கு, அல்லது மிக குறிப்பா அந்த இளைஞர்கள், பெண்கள், நண்பா நண்பீஸ் அப்படின்னு அவங்க குறிப்பிடுற அந்த ஆடியன்ஸை ரீச் பண்றதுக்கு, அந்த செக்டாரை ரீச் பண்றதுக்கு சமூக ஊடகங்களை சரியா பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா?
அவன் நிச்சயமா சார் சமூக வலைதளங்கள்ல அசுர பாய்ச்சல் நிகழ்த்துறாங்க. அது தாவேக்காதான். ஒரு காலகட்டத்தில் இப்படி நாம் தமிழர்லாம் இருந்த காலகம் இருந்தது. ஒரு நாம் தமிழர் நண்பர் சொன்னாரு, நமக்கு இந்தியால பகல் இருக்கும் போது எங்களுக்கு வெளிநாட்டுல ராத்திரியா இருக்கவும், ராத்திரி நாங்க இங்க நம்ம எல்லாரும் தூங்கிடுவோம், அவருக்கு அங்க பகலா இருக்கும், விடிய விடிய எங்களுக்கு ஆதரவு பதிவு போடுவாருன்னார். கேட்க ஆச்சரியமாக இருந்தது, இப்படி எல்லாம் செய்ய முடியுமா? பட் அதை விட 10 மடங்கு அதிகமாக போய் தாவேக்காவினர் ஓட்டு போடுறதுக்கே வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்களே. அப்ப அந்த விதமான சமூக வலைதள பாய்ச்சல் என்பது திமுகவால் ஈடு கொடுக்க முடியலங்கிறதா அந்த இடத்துலதான் என்னுடைய கேள்வி. இந்த சமூக ஊடக பாய்ச்சல்ல வந்து திமுக அதிமுக பின்தங்குகிறாங்களா? அந்த இடத்த அவங்க இன்னும் சரியான ஆட்களை இட்டு நிரப்ப வேண்டுமா, இல்ல அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கணுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆமா, அதுல கருத்தியலாக பேசுறாங்க, அதான் அவர்களுடைய பலவீனம். நீங்க சோசியல் மீடியாக்கு கருத்தியல் தேவையில்லை, கருத்தியல் பேசுறது இன்னைக்கு பலவீனம் ஆயிடுச்சு. மக்களை வந்து ஒரு பலவீனமாக இருக்கு. கிரவுண்ட்ல நான் சொல்றேன், கிரவுண்ட் அரசியல் சொல்றேன், கருத்தா பேசுறது இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறது. நம்ம கிட்டத்தட்ட தமிழகத்திற்கு தலைகுனிதான் அது. ஆனா கருத்தியலாக பேசினா அதற்கான வீச்சை விட ஏதோ ஒரு பரபரப்பு, ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை தாவேக்காவினர் பரப்பிக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த இடம் வந்து ஒரு கவனத்திற்குள்ளாகுது. ஒண்ணுமே இல்லை சார், ஒரு சட்டை ஒரு பேண்ட், இந்த 2 கலரை வச்சு ஒரு எவ்வளவு பெரிய இவங்க வந்து தாவேக்காவினரோட யூனிஃபார்ம் மாதிரி மாத்திட்டாங்களே. அதை நீங்க பள்ளிக்கூடத்துல சாதாரணமாவே அரசு பள்ளிக்கூடத்துக்கு போனா அதை வச்சு தனியா ஒரு வணிகமே நடந்தது இருக்கு. நீங்க வணிகமே நடந்தது. அப்ப பாருங்க, ஒன்னொன்னையும் காட்சிப்படுத்துறாங்க சார். ஃபேன்சி ஸ்டோர்ல வச்சு சார் திமுக கொடி வாங்கணும்னா, நான் எங்க ஊர் அனுபவத்துல சொல்றேன், திமுக கொடி வாங்கணும்னா ஒரு ஜவுளி கடைகளுக்கு போகணும், அல்லது ஒரு கதர் இதுக்கு கடைக்கு போகணும். சாதாரணமா நீங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு கடைக்கு போறோம் சார், சாதாரணமா அந்த பிள்ளைங்க நோட்டு வாங்க, புக் வாங்க போறோம். ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கு, அங்க ஸ்டேஷனரி இருக்கு, ஃபேன்சி ஸ்டோர் இருக்குன்னா அங்க விஜயனுடைய படம் போட்டு விசில் சின்ன வித்தாங்க, விஜயனுடைய படம் போட்டு தாவேக்கா கொடி வித்தாங்க. சின்ன பிள்ளைங்க எதுக்கடே தெரியாம வாங்கிட்டு வந்த காலம்லாம் இருந்துச்சு. இந்த இடம் தான் சொல்றேன், குழந்தைகளோட கனெக்ட் ஆனது. நம்ம இன்னைக்கோ நம்ம என்ன சொல்றோம், சமூக நீதி, சமத்துவம், இதெல்லாம் அடிப்படை. இதெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு இல்ல. அது எங்க குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கோம்? நம்ம என்ன வாய்ப்பை பயன்படுத்தணும்? 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதுக்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தமிழகம் இந்த சமூக நீதியில சமத்துவத்தை கடந்து வந்த பாதையை பள்ளிக்கூடங்களிலே பாடங்களாக பெரிய அளவில் இல்லையே. 9ஆம் வகுப்பு படிக்கிறப்ப நானே படித்தேன், உங்களுக்கு பெரியார் பத்தி வரும், தொண்டு செய்து பழுத்த பழம்லாம் வரும். பட் அது போதாமானதாக இல்லை. அதுதானே இன்னைக்கு உணர்த்தது களம். அதையெல்லாம் செய்ய திராவிட கட்சிகள் தவறிட்டாங்க. சோசியல் மீடியா வழியா கொஞ்சம் விஜய் ஒருபடி மேலே போய் மக்களோட கனெக்ட் ஆயிட்டாரு. டிஎம்கேயும் அந்த அளவுக்கு இறங்கி ஆட வேண்டி இருக்கிறது. அது இப்போதைய ஐடிவிங்கால அவர்களால் முடியாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ரைட். திரு ராசி அழகப்பன், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சமூக ஊடக பாய்ச்சல் அப்படின்றது? சாமிநாதன் குறிப்பிட்ட மாதிரி தாவேக்கா வந்து அதுல ரொம்ப அகடா மற்றவங்களுக்கு முன்னோடியா இருக்காங்க அப்படின்னா, திமுக அதிமுக போன்ற பாரம்பரிய கட்சிகள் அதை சுய பரிசோதனை செய்து அவங்க அந்த பாய்ச்சலுக்கு ஏத்தாப்புல மாறணும் அப்படின்னு மாறி இருக்கணும், நிச்சயம் மாறி. அதை வந்து கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அதை பண்ணிக்கிட்டே இருந்தார். இன்னும் சொல்ல போனால் பல இக்கட்டான தருணங்களில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்து தன் கட்சிக்காரர்கள்கிட்டயே அவர் வந்து ஃபேஸ்புக் அந்த லைவ்ல வந்து பேசுவார். இல்லை இவர் கட்சி கூட்டு போய் பேசாமல் நேரம் எது பாம்பேவோ டெல்லி போயிட்டு இருக்கார், அங்கே ஒரு முக்கியமான கட்சிக்குள்ள பிரச்சனை, அவருடைய நேரடி பார்வை யார்ட்டையும் சொல்ல முடியாதனால நேரடியாக ஃபேஸ்புக் லைவ்ல வந்து பேசுறாரு. ஆக செய்திகளை நீங்கள் விஞ்ஞானத்தின் மூலமாக நீங்கள் சொல்றது தான் முக்கியம். எல்லாரையும் ஒன்றா வந்து கூட்டுறது, ஊராக போய் நின்று பேசுறது, இது போன்ற இந்த கால விரயங்கள் காத்திருந்து கேட்பது எல்லாம் முந்தைய தலைமுறைக்கு பழக்கமானது. இன்றைய தலைமுறைகளுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் ரொம்ப கீழ்மட்டத்திலிருந்து படிக்க வந்து மேலே வந்து கஷ்டப்பட்டு முட்டி போட்டு காலேஜுக்கு போய் படித்து நான் வேலைக்கு போய் என்கிற தலைமுறை கிட்டத்தட்ட மாறிவிட்டது. இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் ஓரளவு நல்ல வசதியான பிள்ளைகளாகவே பிறக்கிறார்கள். நாம் சொல்கிற அந்த சமூக நீதி ரொம்ப கஷ்டப்பட்டு என்பது எல்லாம் பெரும்பாலான ஜென்சி அந்த பிள்ளைகளுக்கு பரிகாசமாக இருக்குது. நாம் வந்து ஒரு பிள்ளைகிட்ட பேசும்போது நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஸ்டாப் பூமர், எனக்கு வேணாம், இப்போ என்ன பிரச்சனை அது பேச. அப்போது இப்போ இருக்கிற இந்த சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள், இந்த சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கான இடர்பாடுகள், அவர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள், நீங்கள் வந்து 1 மணி நேரம் பேச வேண்டிய ஒரு செய்தியை அப்படி சற்று கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். எனவே தன் முன்னால் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்தில் கிடைக்கக்கூடிய இந்த தகவல்களை நீங்கள் நீட்டி முழுக்கி லட்சக்கணக்கான பேர்களை சேர்த்து வைத்துக் கொண்டு பேசுவது உங்களுக்கு வேணா ரொம்ப ரசிக்கத்தன்மையாக இருக்கலாம், நீங்கள் வந்த பழக்கமாக இருக்கலாம். ஆனால் இன்று இருக்கிற வேகமான காலகட்டங்களில் நீ எதுக்கு இவ்வளவு பேசுகிற, எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து பேசு, சொல்ல வேண்டியது மட்டும் டக்குன்னு சொல்லு போ என்கிற ஹெச்ஆர் சொல்கிறாரு பாருங்க. எஸ், வாட் டு யூ வாண்ட், என்ன வேணும் சொல்லு என்ன கேட்குறாரு பாருங்க தேர்வுக்கு. அதுபோல் வந்தது சைட்டு சொல்லு போயிடு என்கிற காலகட்டமான சுருக்கமான காலகட்டமான அந்த பிள்ளைகள் வந்து இப்போ இருக்காங்க. இவர்களுக்கு
பழைய தலைமுறை அந்த அந்த நடைமுறை பேச்சுக்கள் வழக்கங்கள் ஒன்றா கூடுறது ஒரே மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப பழசோன்னு தோணுது. அது கால விரயம் நினைக்கிறாங்க. இவங்க விட்டு நம்ம பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இல்லையோ என்று அவங்க நினைக்கிறாங்க. கேட்கவும் தயாராக. எனவே இன்றைய காலகட்ட பிள்ளைகளோடு சமூகத்தோடு நாம் எப்படி ஒட்டி உறவாடி அவர்களிடம் வந்து மேம்பட்டு பேச வேண்டும் என்று இந்த கட்சிகள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமா அமெரிக்கா மாதிரி தான். கட்சி நிற்கிறீங்கள, பேசுங்க, ஒரு இடத்துல பேசுங்க, நாங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கிறோம், எதுக்கு எங்கள் நேர விரயத்தில் செலவு பண்ணிட்டு வர்றீங்க என்று பேசுகிற காலகட்டம் இது. இதை புரிந்து கொண்டால் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் சட்டமே போட்டாங்கன்னா 1 கோடி பேர் வேலை இல்லாமல் திரிய மாட்டாங்க. ஒரு கட்சின்னு சொன்னால் 10 லட்சம் பேருக்கு வேட்டி கட்டிட்டு போய் திரியிறாங்க. என்ன வளர்க்குறீங்க? இவங்க எல்லாம் சேர்ந்து ஏரி குளத்தை வெட்டினா கூட மாதம் ஒரு குளம் வந்து தூர்வாரம். ஆட்சிக்காவது கொஞ்சம் வந்து காசு மீறும். இது ஒரு பெரிய வேலையாக வச்சுக்கிட்டு நாங்கள் செய்கிறோம் என்கிற ஒரு வெளிப்படைத்தன்மையான அரசியல் வேண்டும் நினைக்கிற இந்த இளைஞர்கள் மத்தியில் இன்னும் பழைய காலம் நான் தாசில்தார் பார்க்க நான் சொல்கிறேன் தம்பி என்று சொல்வதும் அதற்காக காத்திருப்பதும் இதெல்லாம் வந்து அவங்க வீண் நினைக்கிறார்கள். எனவே இந்த கட்சிகள் வந்து ஜென்சி பிள்ளைகளோடு எப்படி அரசியல் செய்வது, எப்படி அவர்களிடம் ஊடாடுவது என்பதை மாற்றி அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக விஜய்க்கு எதிராக இந்த கட்சிகள் மீண்டும் புனரமைக்கும். இளைஞர்கள் இளைய பார்வையோட புதிய பார்வையோடு வரணும். இல்லைன்னா நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்னு பேசிட்டு இப்படியே தான் இருக்கணும். இதுதான் இந்த காலம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம்.